இந்த பர்த்டே மந்த்லாம் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கூல்ஸ் கொடுக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்க சொன்னாங்க. ஸோ நான் ChatGPT கேட்டேன், அவன் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 ஜனவரி அண்டர் வாட்டர் ஸ்கூல். அங்கே இருக்கிற கிளாஸ் ரூம் கூட பயங்கரமா இருக்கு. என்ன எனக்கு ஒரு டவுட் அப்படின்னா, இதெல்லாம் போர்டில் எப்படி எழுத முடியும் தண்ணிக்குள்ள. அடுத்ததா பிப்ரவரி பானிபூரி ஸ்கூல். ஆக்சுவலா பானிபூரி லவர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிச்ச ஸ்கூலா இருக்கும். உட்காந்து இருக்கிறதே உடஞ்ச சமோசால தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா மார்ச் நடு ரோட்ல ஒரு ஸ்கூல். நம்ம சரியா படிக்கலன்னா நம்மள சொல்லுவாங்க, நீ படிக்கலன்னா நடு ரோட்ல தான் இருக்க போறேன்னு. ஆனா இங்க ஸ்கூலே நடு ரோட்ல இருக்கு. அடுத்ததா ஏப்ரல் ஸ்பேஸ்ல மூன்ல ஒரு ஸ்கூல். உள்ள இருக்கவங்க ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் போட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இது எப்படி ஸ்கூல் பேக்கையும் சேர்த்து போட்டுருவாங்க. அடுத்ததா மே பாலைவனத்துல ஒரு ஸ்கூல். மே மாசம் சும்மாவே வெயில் சுட்டு இருக்கும். இதுல பாலைவனத்துல ஸ்கூல் அப்படின்னா விளங்கும். அடுத்ததா நம்ம வந்து ஜூன் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. அடுத்து ஜூன், ஏய் என்னடா இது அதிசயமா இருக்கு, இவன் எப்பயும் இப்படி கொடுக்க மாட்டானே. இந்த ஸ்கூல் பெரிய ராஜாக்கள்லாம் படிக்கிற பணக்கார பசங்கள்லாம் படிக்கிற ஒரு அரண்மனை ஸ்கூல் மாதிரி இருக்கு. அடுத்து ஜூலை ட்ரெயின்ல ஸ்கூல். போரான சப்ஜெக்ட பாடம் எடுக்கும் போதும் தூக்கம் வரும், ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது எனக்கு தூக்கம் வரும். ரெண்டையுமே ஒரே டயத்துல கொடுத்தா தூங்கி விழுந்துருவேன். அடுத்து ஆகஸ்ட் ஃபிளைட் ஸ்கூல். வாவ், எனக்கு உண்மையிலேயே இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்ததா செப்டம்பர் பழங்கால குகை மனிதர் ஸ்கூல். இதுவுமே சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா இருக்கு. அடுத்து அக்டோபர் மலை உச்சியில ஒரு நார்மலான ஸ்கூல். இது நல்லா இருக்கு, இடமும் பார்த்தா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், அமைதியா இருக்கும், சூப்பர். அடுத்ததா நவம்பர் ஐஸ் கட்டி ஸ்கூல். நமக்கும் ஐஸுக்கும் ஆகவே ஆகாது, எனக்கு வேணாம்ப்பா. அடுத்ததா டிசம்பர் கோஸ்ட் ஸ்கூல். நான் நினைச்சேன் என்னடா யாருக்குமே எனக்கு பசங்க வரலன்னு வந்துருச்சு. உங்களோட பர்த் மந்த் எதுன்றதையும் உங்களுக்கு பிடிச்ச ஸ்கூல் எதுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே அடுத்து என்னெல்லாம் கேட்கலான்றதையும் சொல்லிட்டு போயிடுங்க.